Hello students, today we are going to see about Unit 11 Hydroxy Derivatives and Ethers Part 2. Hydroxy Derivatives, Hydroxy சேர்மங்கள்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கிற organic compounds. So ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கிற organic compoundsனா that is OH functional group இருக்கிற compounds. So OH functional group இருக்கிற compounds that is alcohols எல்லாமே hydroxy derivatives ல வரும். So alcohols நம்ம last classல பார்த்தோம் is a very important organic compound. So cholesterol நம்ம normal fat in the body is a type of alcohol. So இப்போ vitamin A retinol, so it's also a type of alcohol. அப்புறம் நிறைய ஆல்கஹால் நம்ம கிளீனிங்கில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பெட்ரோலை மிக்ஸ் பண்ணுறது, ஸோ நிறைய ஆல்கஹால்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஐயூபிஏசி நாமன்க்ளேச்சர் ஆஃப் அன் ஆல்கஹால், எப்படி அதை நேமிங் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்தோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் ஒரே ஒரு OH குரூப் இருக்கிறது, that is monohydric alcohol. Polyhydric alcohol na more than one, so 2 OH group irundhuchina dihydric alcohol, 3 OH groups irundhuchina that is trihydric alcohol. So dihydric alcohol ke example glycol nama paathom, trihydric alcohol ke example glycerol paathom. adhe pola ore oru OH group irundhuchina monohydric alcohol, and monohydric alcohol la ஸோ ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது, அலைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது, அரோமேட்டிக் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது. ஸோ இந்த 3 குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுலையுமே ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ஓரிணை ஆல்கஹால்கள், ஈரிணை ஆல்கஹால்கள், மூவிணை ஆல்கஹால்கள். ஸோ இது பார்த்தோம், இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் எதெல்லாம், அப்போது ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அடுத்து டைஹைட்ரிக் ஆல்கஹாலில் கிளைகால் ப்ரிப்பரேஷன் எப்படி, ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் தட் இஸ் கிளிசரால் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்கைல் ஹாலைட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் aqueous sodium hydroxide on heating to give alcohols. ஸோ ஆல்கைல் ஹாலைடுகளை நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வெப்பப்படுத்தும் போது ஆல்கஹால்கள் கிடைக்கின்றன. ஸோ இதில் ஆல்கைல் ஹாலைட்ஸ்னால் முதல்ல நம்மளுக்கு எப்படி அதை ஃபார்முலா எழுதணும்னு தெரியணும். ஆல்கைல் குரூப் வந்து நம்ம எப்போவுமே R அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஹாலைட்ஸ், ஹாலஜன்ஸ் எல்லாமே நம்ம X அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ RX ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் நம்ம ஜென்ரலாக ROH நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ RX plus NaOH gives ROH plus NaOH. So ROH is an alcohol. So இதில் primary alkyl halides undergo SN2 reaction. So primary alkyl halides சொல்கிறப்போ that is CH3X இருக்கலாம், CH3 CH2. அப்போ CH2X, X ஓட CH2 group attach ஆயிருந்துச்சுன்னா that is primary alkyl halide undergo SN2 reaction. இப்போ இந்த லாஸ்ட் இயரில் நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ அது பைமாலிகுலரா, யூனிமாலிகுலரா எப்படி இருக்கும். ஸோ யூஸ்வலி பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்ஸ் அண்டர்கோ பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்தது. ஸோ பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கேருந்து எக்ஸ் வெளியில் போகும், OH மைனஸ், NaOHலேருந்து OH மைனஸ், ஸோ Na ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும், க்ளீவ் ஆகும். அதில் OH மைனஸ் ஆரோட போய் அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து இட்ஸ் அ பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சிங்கிள் ஸ்டெப். ஸோ இங்கே OH உள்ளே என்ட்ராகும் போதே X வந்து அப்படியே வெளியில் போகும். ஸோ டேக்ஸ் பிளேஸ் இன் சிங்கிள் ஸ்டெப். So the primary alkyl halides undergo SN2 reaction.
இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து லாஸ்ட் இயர் நம்ம ஃபுல்லாக மெக்கானிசம் எப்படின்னு நம்ம பார்த்தோம் SN2 ரியாக்ஷனுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அதில் ப்ரைமரி ஆல்கைல் ஹைட்ரேட்ஸில் SN2 எந்த மெக்கானிசமில் நம்ம ஃபாலோ ஆகுதுங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாலைட்ஸ் ஆல்கைல் ஹாலைட்ஸ் வந்து undergo SN1 reaction, that is unimolecular nucleophilic substitution reaction. ஸோ அப்போ ஆல்கைல் ஹாலைட்ஸ் sodium hydroxide ஓட ஹீட் பண்ணுறப்போ we get alcohol. Second preparation, that is alkenes reacts with water in the presence of concentrated sulfuric acid. So alkeneகள் நீருடன் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வினை புரிந்து ஆல்கஹால்களை குடிக்கின்றன. ஸோ இப்போ ஆல்கீன்ஸ், ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்கீன்ஸ் சொல்கிறப்போ ஸோ ஆல்கேன்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறது. ஆல்கீன்ஸ் டபுள் பாண்ட் வருது. இப்போ CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 இந்த காம்பவுண்டாக இருக்கலாம், ப்ரோப்ளீனாக இருக்கலாம், இல்லை ஈத்தீனாக இருக்கலாம். ஸோ ஈத்தீன் சொல்கிறப்போ CH2 டபுள் பாண்ட் CH2வாக இருக்கும். ப்ளஸ் H2O gives CH3 CHOH CH3. ஸோ இதில் நம்ம இந்த அடிஷன் நம்ம பார்த்தோன்னா வாட்டர் ஆட் ஆகிறது பார்த்தோன்னா, ஸோ இதுலேயும் மார்க்கோனிகாப்ஸ் ரூல் நம்ம லாஸ்ட் இயர் மார்க்கோனிகாப்ஸ் ரூல் பார்த்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ மார்க்கோனிகாப்ஸ் ரூல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதில் H2O எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும். ஸோ H ப்ளஸ் எதோட போய் ஆட் ஆகுதுன்னா இந்த CH2ஓட. ஸோ எந்த இடத்துல, ஸோ அதுதான் மார்க்கோனிகாப்ஸ் ரூல் நம்ம என்னென்னா, எந்த கார்பனோட ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ, அதிகமான அளவு எந்த இதில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ அந்த கார்பனோட போய் வாட்டரில் இருக்கிற H ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ OH மைனஸ் எதில் ஆட் ஆகும்னா எந்த கார்பனோட ஹைட்ரஜன் அட்டம் குறைவாக இருக்குதோ அதில் போய் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே யோசிக்கலாம், CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்குது, இந்த கார்பனில் தான் CH3 இருக்குது, அப்போ இதில் போய் ஆட் ஆகுமே நம்ம நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. நம்மளுக்கு எங்கே தான் ஆட் ஆகணும், ஒரு டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிட்டு அந்த ஒரு பாண்டுக்கு பதிலாக இங்கே இருக்கிற OH ஒரு கார்பனோடையும் இதில் இருக்கிற H ப்ளஸ் வந்து இன்னொரு கார்பனோடையும் அட்டாச் ஆகணும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இதில் ஆல்கீனில் ஸோ எந்த ரெண்டு பிளேஸில் தான் நம்மளுக்கு ஆட் ஆக முடியும், இந்த கார்பனோடையும் இந்த கார்பனோடையும் தான். டபுள் பாண்ட் எதில் இருக்குதோ அதில் இருக்கிற ஒரு சிங்கிள் பாண்ட் போயிட்டு, டபுள் பாண்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் பாண்ட் போயிட்டு இன்னொன்று அப்படி சிங்கிள் பாண்டாகவே இருக்கும். ஸோ சிங்கிள் பாண்டாகவே ஆயிடுது. அதில் ஒரு கார்பனில் OH மைனஸ் ஆட் ஆகும், ஒரு கார்பனில் H ப்ளஸ் ஆட் ஆகணும். ஸோ அதில் ஆட் ஆகும்போது எந்த இடத்துல H ப்ளஸ் ஆட் ஆகும்னு கொடுத்துருக்குறாங்க மார்க்கோனிகாப்ஸ் ரூல். அதுதான் மார்க்கோனிகாப்ஸ் ரூலில் H ப்ளஸ் எதில் போய் ஆட் ஆகும் அப்படின்னா எந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குதோ அதில் தான் போய் H ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ ஹைட்ரோனியம் அயான்னு சொல்லுவோம். ஹைட்ரோனியம் அயான் எதில் போய் ஆட் ஆகும்னா எந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குதோ அதில் போய் ஆட் ஆகும். அப்போ இதில் இருக்கிற CH2ஓட இன்னொரு H ப்ளஸ் ஆட் ஆகும்போது CH3யாக ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதில் பக்கத்தில் இருக்கிற கார்பன் எதில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்மியாக இருக்குதோ அதில் OH மைனஸ் ஆட் ஆகும். அப்போ CHOH. அப்போ CH3 CHOH CH3. ஓகே. ஸோ இதில் செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்ஸ் இப்போ CH2OH வந்துச்சுன்னா தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். CHOH ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ். ஸோ இந்த கார்பனோட, ஸோ இந்த CH3 ஆக்சுவலி இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ CHOH. ஸோ இப்போ இந்த கார்பனோட இந்த சைடில் ஒரு CH3, இந்த சைடில் ஒரு CH3, ஒரு H, இன்னொரு OH. அப்போ இந்த CHOH குரூப் வந்துச்சுன்னா தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். ஸோ இப்போ ப்ரோப்ளீனோட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது வி கெட் செகண்டரி ஆல்கஹால், ப்ரோப்பன் 2 ஆல் கிடைக்குது. ஸோ ஆல்கீன்கள் அடர்கந்தக அமிலத்தின் முன்னிலையில்
நீருடன் வினைபுரிந்து ஆல்கஹால்களை கொடுக்கின்றன. இது வந்து மார்கோனிகாஃப் வினையினை பின்பற்றி நிகழ்கிறது. Then third one, preparation from Grignard reagent. So இது very important question. So Grignard reagent. So even last year நம்ம Grignard reagent எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம படித்தோம். ஸோ நிறைய Grignard reagentல நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஆல்கஹால்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோன்னா தட் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் மூணுமே ஒவ்வொரு ரியாக்டன்ட் எடுக்கிறப்போ அதோட ரியாக்டண்ட்டை பொறுத்து அதோடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ரைமரி ஆல்கஹால்னால் எந்த ரியாக்டன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக Grignard reagents, aldehydes or ketones in the presence of dry ether. ஸோ அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Grignard reagent வந்து ட்ரை ஈத்தரில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரை ஈத்தர்னு சொல்கிறப்போ வாட்டரே இருக்கக்கூடாது. ஸோ வாட்டர் இருந்துச்சுன்னா Grignard reagentோட அது இமிடியேட்டாக ரியாக்ட் ஆகிரும். அதனால் வாட்டரே இல்லாத ட்ரை ஈத்தரில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கணும். அப்படின்னா தான் தட் இஸ் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும் in the presence of Grignard reagent. ஸோ இதில் ஆல்டிஹைட்ஸ் என்ன பண்ணுன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்டிஹைட்ஸோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? RCHO. ஸோ ஒரு ஆல்கைல் குரூப் CHO. கீட்டோன்ஸ் RCOR. CO குரூப் இருந்துச்சுன்னா அது இஸ் கீட்டோன், ஆல்டிஹைட் CHO. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இப்போ ஆல்டிஹைட்ஸ் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால். ப்ரைமரினா RCH2OH, செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் CHOH குரூப். ஸோ ரெண்டு சைட் கார்பனுக்கு ரெண்டு சைட்லேயும் R. ஸோ இப்போ R2CHOH இருந்துச்சுன்னா தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். ஸோ இது ப்ரிப்பேர் ஆகும். இதில் ஃபார்மால்டிஹைட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ ஃபார்மால்டிஹைட் தட் இஸ் HCHO. ஸோ இதோட IUPAC நேம் சொல்லும்போது ஃபார்மால்டிஹைட் தட் இஸ் காமன் நேம். IUPAC நேம் பார்த்தீங்கன்னா மெத்தனல். ஸோ ஆல்டிஹைட்க்கு நம்ம எண்டிங்கில் AL அப்படின்ட்டு நேமிங் பண்ணுவோம். ஸோ இப்போ மெத்தனல், ஸோ ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால அதில் மெத்தனல் HCHO, ஃபார்மால்டிஹைட் HCHO. ஸோ இது மெத்தனல். ஸோ இது ப்ரைமரி ஆல்கஹால் மட்டும் கொடுக்கும். அதர் ஆல்டிஹைட்ஸ் அதுக்கு அடுத்தது எத்தில் ஆல்கஹால், ப்ரொபைல் ஆல்கஹால் இதெல்லாம் செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். கீட்டோன்ஸ் இதை பார்க்கும்போது கீட்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ ஆல்டிஹைட்ஸ் வந்து எப்போவும் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். கீட்டோன்ஸ் எப்போவும் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம கீட்டோன்ஸ் எடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது give an example, give a preparation of tertiary alcohols கொடுத்தாங்க. நம்ம கண்டிப்பாக கீட்டோன்ஸ் எடுத்து Grignard reagentோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த presence of dry ether நம்மளுக்கு tertiary alcohols கிடைக்கும். ஸோ ஆல்டிஹைட்ஸோட Grignard reagents ரியாக்ட் பண்ணுறப்போ we get primary and secondary alcohol. அதில் ஃபார்மால்டிஹைடோட ப்ரைமரி ஆல்கஹால் மட்டும் கிடைக்கும். அதர் ஆல்டிஹைட்ஸோட செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். So primary alcohol, so preparation of primary alcohol using Grignard reagent. So இது ஒரு Grignard reagent C6H5 MgBr. So இது எப்படி பிரியும் அப்படின்னா MgBr plus ஆகும், C6H5 minus ஆகும் பிரியும். So இப்போ phenyl magnesium bromide is a Grignard reagent. So Grignard reagentனா என்ன? So it's a magnesium compound. Okay, so ஒரு alkyl group இருக்கணும், magnesium ஒரு halide இருக்கணும். Okay, இதுதான் ஒரு Grignard reagent. ஸோ இது எப்படி பிரியும் அப்படின்னா C6H5 மைனஸ் ஆகும், MgBr ப்ளஸ் ஆகும் பிரியும். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால்னு சொல்கிறப்போ ப்ரைமரி ஆல்கஹால் எந்த ஆல்டிஹைட் தான் நம்ம ஆல்டிஹைடில் இருந்தால் ப்ரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் ஆகும். அதுவும் ஆல்டிஹைட்னு சொல்கிறப்போ எது? that is formaldehyde, methanol. So formaldehyde common name methanol.
ஸோ ஒரே ஒரு கார்பன் இருக்கனால மெத்தில். இது CHO குரூப், தட் இஸ் ஆல்டிஹைட் குரூப் இருக்கனால AL எண்ட் ஆகும். அப்போ மெத்தனல், மெத்தன், மீத்தேன். ஸோ E கேன்சல் பண்ணிவிட்டு CHO குரூப்புக்கு ALன்றனால மெத்தனல். ஸோ ஃபார்மால்டிஹைட். இந்த presence ஆஃப் ட்ரை ஈத்தர். ஸோ எப்படி இது டிவைட் ஆகும் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற கார்பன் மேலே ப்ளஸ் ஆகும், ஆக்சிஜன் மேலே மைனஸ் ஆகும். ஸோ இது எப்படி இருக்கும் ஆக்சுவலி அப்படின்னு சொன்னால், கார்பனுக்கு 4 வேலன்சி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கத்தில் நம்ம CHO நம்ம எழுதினாலும், CHO நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைட் குரூப்னு எழுதினாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பனுக்கு மேலே ஒரு ஹைட்ரஜன், இந்த சைடில் ஒரு ஹைட்ரஜன். அப்போது டபுள் பாண்ட், C டபுள் பாண்ட் ஓவாக இருக்கும். ஸோ அந்த C டபுள் பாண்ட் ஓவில் இருக்கிற ஒரு பாண்ட் என்ன செய்யும், ஆக்சிஜன் மேலே கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், O மைனஸ் ஆயிரும். அப்போது ஒரு பாண்ட் சொல்கிறப்போ 2 எலக்ட்ரான், எப்போவுமே ஒரு பாண்ட் சொல்கிறப்போ 2 எலக்ட்ரான். அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் எங்கே ஷிஃப்ட் ஆயிடுது, தட் இஸ் ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது கார்பன் என்ன ஆயிரும், தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ என்ன எப்படி அப்படின்னா, ஸோ கார்பன் மேலே ஒரு ஹைட்ரஜன், இந்த சைடில் ஒரு ஹைட்ரஜன், C டபுள் பாண்ட் ஓவாக இருக்கும். ஸோ ஒரு பாண்டுன்னு சொல்கிறப்போ இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கும், இந்த ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி டபுள் பாண்ட். ஓகே. ஒரு பாண்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறல, இன்னொரு பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான், அதாவது கார்பன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு, ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு, பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதற்கு அந்த ஒரு பாண்ட் என்ன செய்யணும், ஆக்சிஜன் மேலே அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த கார்பனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் எங்கே போயிடும், ஆக்சிஜனுக்கு போயிடும். ஆல்ரெடி ஆக்சிஜனில் இருக்கிற எலக்ட்ரான் ஆக்சிஜன்லையும், கார்பனில் இருக்கிறான் எங்கே போயிடுது, ஆக்சிஜனுக்கு போயிடுது. அப்போ ஆக்சிஜன் என்ன ஆயிடுது, நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது, கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. ஸோ இங்கேயும் என்ன ஆயிருக்குது, இங்கேயும் C6H5 நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், மெக்னீஷியம் தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அதாவது கொஞ்சம் டிவைட் ஆகி இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவ் என்ன செய்யும், இந்த நெகட்டிவ் C6H5 எங்கே போகணும், இந்த கார்பன் எது பாசிட்டிவ் இருக்கோ அதில் போய் அட்டாச் ஆகும். இதில் இருக்கிற மெக்னீஷியம் இது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிறது, ஓ நெகட்டிவில் இருக்கிறதோட போய் ஆட் ஆகும். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது பாசிட்டிவோட ஆட் ஆகும், இந்த பாசிட்டிவ் எங்கே போகும், நெகட்டிவோட ஆட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும், அப்போ இங்கே இருக்கிற C6H5 CH2ஓட ஆட் ஆகணும், MgBr O மைனஸோட ஆட் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு, C6H5 C, இந்த ஹெச் தான், இது மேலே ஒரு ஹெச் கீழே ஒரு ஹெச், O, ஏன்னா இது C டபுள் பாண்ட் O இருக்கிறது, இப்போ சிங்கிள் பாண்ட் O மைனஸாக இருக்கிறது, மைனஸோட சேர்ந்து இந்த MgBr ஆட் ஆகும்போது ஏற்கனவே இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிறதுனால அப்படி ஸோ நியூட்ரல் ஆகிடுது. ஸோ MgBr. ஸோ இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது, வாட்டரை ஆட் பண்ணும்போது, வாட்டர் ஆட் சொல்கிறப்போ H+OH மைனஸ். ஓகே. ஸோ HOH. ஸோ இது என்ன செய்யும், இந்த பாண்டு க்ளீவ் ஆகிட்டு, இந்த பாண்ட் க்ளீவ் ஆகிட்டு இந்த இதில் OH ஆட் ஆகும், இதில் H ஆட் ஆகி OH ஆகும். இப்போ OH MgBr, இதில் CH2, இதில் இருக்கிற OH இங்கே நினச்சி ஆட் ஆகும். அப்போது C6H5 CH2OH ஆகிடும். ஸோ இப்போ இஸ் அ ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ இப்போ இதில் நம்ம உங்களுக்கு என்ன ஆல்கஹால் கேட்டாங்கனாலும், ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுறது என்ன ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னா, ஃபீனைல் மெத்தனால் C6H5 CH2OH இஸ் அ ப்ரைமரி ஆல்கஹால். CH2OH குரூப் வரதுனால இட்ஸ் அ ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ இப்போ இதில் உங்களுக்கு என்ன குரூப் என்ன காம்பவுண்ட் கேட்டாங்கனாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ரியாக்டன்ஸை நம்ம மாற்றும் போது அந்த கிரினாட் ரியேஜென்ட் என்ன கிரினாட் ரியேஜென்ட் நம்ம எடுத்தோமோ அதுக்கு அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு நினச்ச ப்ராடக்ட் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இங்கே C6H5 CH2OH, இப்போ இந்த C6H5 பதிலாக CH3 நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ CH3 CH2OHன்னு சொல்கிறப்போ என்ன ஆல்கஹால், தட் இஸ் அன் எத்தில் ஆல்கஹால். அப்போ எத்தில் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ எத்தில் ஆல்கஹால்னா என்னது, CH3 CH2OH. எத்தில் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் கேட்டாங்கன்னா அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த C6H5 இருக்கிற அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் பதிலாக இதில் CH3 MgBr மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் CH3 MgBr எடுத்தோன்னா இதில் இருக்கிற CH3 இதில் ஆட் ஆகும்போது CH3 CH2OH ஃபார்ம் பண்ணிடும். ஓகே. ஸோ அதனால் இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் உங்களுக்கு எந்த ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன் கேட்டாங்கனாலும் நம்ம என்ன செய்யலாம், ரியாக்டன்ட் அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் உள்ள அந்த ஆல்கைல் குரூப்ஸை நம்ம மாற்றி அதுக்கு தக்கன உள்ள ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபார்ம் பண்ணுற மாதிரி எழுதிடலாம் ஈஸியாக. ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி ஒன். ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது ப்ரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது வெரி ஈஸி ஒன். ஸோ கொஞ்சம் என்ன செஞ்சீங்க எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸை தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி.
அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்களே என்ன செஞ்சிடலாம் ரியாக்ஷன்ஸ். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இதில் எந்த ரியாக்ஷன்ஸ் இப்போ என்ன ஃபார்ம் பண்ணணும், இப்போ இதில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்மளாவே ரியாக்ஷன்ஸ் எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக என்ன அதோடைய கான்செப்ட் என்ன நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், secondary alcohol. So preparation of secondary alcohol using Grignard reagent. So ஈரிணைய ஆல்கஹால்கள் கிரிக்னார்ட் விளைபொருளை கொடுத்து வினைப்பொருளை வைத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம செகண்டரி ஆல்கஹால்னு சொல்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆல்டிஹைட்ஸ் தான். ஸோ ஆல்டிஹைட்ஸ் தான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ். ஸோ அதில் ஃபார்மால்டிஹைட் மட்டும் ப்ரைமரி ஆல்கஹால் கொடுக்கும், அதர் ஆல்டிஹைட்ஸ் வந்து செகண்டரி ஆல்கஹால் கொடுக்கும். ஸோ அப்போ எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எத்தனாலாக இருக்கலாம், இல்லைனா ப்ரொப்பனலாக இருக்கலாம். ஸோ எனி ஆல்டிஹைட். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காது அசிட்டால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறனால ஈத்தேன். ஸோ ஈயை கேன்சல் பண்ணிவிட்டு தட் இஸ் ஆல்டிஹைட்ங்கிறனால ஏஎல், அப்போ எத்தனல். ஸோ இதில் நம்மளுக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்ன எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் CH3 CH2 MgBr, எத்தில் மெக்னீஷியம் புரோமைட். அப்போ இது 2 ஆட் ஆகப்போ இதில் இருக்கிற 2 கார்பனும் ஆட் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்போ ஆக்சுவலி 1 2 3 4 மொத்தம் 4 கார்பன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ என்னது கிடைக்கும், பியூட்டனால் கிடைக்கும். பியூட்டனால் கிடைக்கும். ஸோ இப்போ இதே இது உங்களுக்கு எத்தனை ஒரு வேளை பென்டனால் வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு CH2 குரூப்பை ஆட் பண்ணிடலாம். ஓகே, அப்படி ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு பியூட்டனால் கிடைக்கும். சாரி பென்டனால் கிடைக்கும். 5 கார்பன்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் 6 கார்பன்ஸ் வேணும், ஹெக்ஸனால் வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னொரு CH2 குரூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரியாக்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறப்போ, இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ஆல்கைல் குரூப்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு தக்கன மாறும். ஸோ இப்போ இது எப்படி டிவைட் ஆகும், ஸோ லாஸ்ட் ரியாக்ஷன் மாதிரி தான். இப்போ இது எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா CH3 CH2 மைனஸ் ஆகும், MgBr ப்ளஸ் ஆகும் டிவைட் ஆகும். CH3 CH. ஸோ இதில் ஹெச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இந்த சிக்கு மேலே ஹெச்சாக இருக்கும், டபுள் பாண்ட் ஓவாக இருக்கும். அந்த டபுள் பாண்ட் ஓவில் சி ப்ளஸ் ஆகும், ஓ மைனஸ் ஆகும் என்ன செய்யும், டிவைட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ், அதாவது இது எங்கே போய் ஆட் ஆகும்னா இதில் இருக்கிற பாசிட்டிவோட ஆட் ஆகும். இதில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே ஆகும், ஓ மைனஸில் இருக்கிற நெகட்டிவோட ஆட் ஆகி ஸோ உங்களுக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா CH3 CH2 C. இந்த CH3 எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் தனியாக மேலே எழுதி, எனக்கு உங்களுக்கு இந்த CH3யோட போய் அட்டாச் ஆகாது. இந்த கார்பன் எந்த கார்பன் வந்து ஓவோட அட்டாச் ஆகிருக்கும் அந்த கார்பனில் தான் போய் இந்த CH3 CH2 ஆட் ஆகும். அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த CH3 என்னவாயிரும், மேலே சப்ஸ்டியூயண்ட்டாக போயிடும். மேலே OH O MgBr. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். அகெயின் நம்ம வாட்டர் போடுறப்போ இதை என்ன செய்யும், அப்படியே டிவைட் ஆகும். அப்படியே டிவைட் ஆகிட்டு இந்த ஓ MgBரோட ஹெச்சும் இந்த CH3 CH2 C CH3 ஹெச்சோட OHம் ஆட் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ இதில் இப்படியே க்ளீவ் ஆகி இந்த இதோட ஹெச்சும் இந்த சைடில் OHம். அப்போ CH3 CH2 CH OH CH3. ஸோ இந்த இதில் இருக்கிற ஹெச்சை தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஸோ கீழே இருக்கிற ஹெச் ஆக்சுவலி சைடில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ OH ஆட் ஆகிடுது. இந்த மேலே இருக்கிற CH3 சைடில் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, CH3 CH2 இந்த C, இந்த கீழே இருக்கிற ஹெச்சை தான் சைடில் எழுதியிருக்கிறாங்க. மேலே எழுதியிருக்கிற CH3 சைடில் CH3 எழுதியிருக்காங்க, கீழே OH. ஸோ இது வந்து பியூட்டன் 2 ஆல், அதாவது செகண்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். ஸோ 4 கார்பன் இருக்குது பியூட்டைன். செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்கிறனால 2 ஆல், ஸோ பியூட்டன் 2 ஆல். இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வச்சு நம்ம செகண்டரி ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது 4 கார்பன்ஸ் இருக்கிறப்போ இப்படி. ஸோ 5 கார்பன்ஸ் வேணும்னா இதில் இன்னொரு கார்பன் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 6 கார்பன்ஸ் வேணும்னா இன்னும் 2 கார்பன் செயின், அதாவது CH2 குரூப் இன்னும் 2 ஆட் பண்ணோன்னா we can form ஹெக்ஸனால். ஓகே, ஸோ அப்போ ஃபார்மால்டிஹைட் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்கி, ஃபார்மால்டிஹைட் தவிர அசிட்டால்டிஹைடோ ப்ரோப்பனால்டிஹைடோ நம்ம எடுக்கிறப்போ, வேறு ஆல்டிஹைட்ஸ் எடுக்கிறப்போ வி கெட் செகண்டரி ஆல்கஹால். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இதில் என்ன குரூப் நம்ம எடுக்கிறோமோ
ஸோ இதில் எடுக்கிற அந்த ஆல்கைல் குரூப் என்ன செஞ்சிடும், சைடில் போயிடும், சைடில் போகிற அதாவது சப்ஸ்டியூண்ட்டாக போயிடும். ஏன்னா இந்த கார்பனோட தான் நம்மளுக்கு இந்த குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகும். அதில் OHம் திருப்பி அகைன் ஆட் ஆகிறனால we get secondary alcohol. The next one, tertiary alcohol using Grignard reagent. Preparation of tertiary alcohol. மூவினை ஆல்கஹால்களை தயாரித்தல். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், கீட்டோன்ஸ். ஸோ அப்போ கீட்டோன்ஸ் ஆட் ஆகிறப்போ, ஸோ கீட்டோன்ஸ் தட் இஸ் அசிட்டோன் இங்கே எடுத்துருக்குறாங்க. ஸோ கீட்டோன்ஸோடைய ஜெனரல் ஃபார்முலா தட் இஸ் RCOR. ஸோ CH3 CO CH3 இங்கே. ஸோ 3 கார்பன்ஸ் இருக்கிறனால தட் இஸ் ப்ரோப்பனோன். ஸோ கீட்டோனுடைய ஜெனரல் ஃபார்முலாவில் IUPAC நேமில் நம்ம கொடுக்கும்போது ONE எண்ட் ஆகணும். ஸோ அப்போ இங்கே 3 கார்பன் வரனால ப்ரோப்பேன், E எடுத்துகிட்டு ONE ப்ரோப்பனோன். ஸோ இதோட ஒரு Grignard reagent அதாவது CH3 CH2 thrice. ஸோ இது என்னனாலும் எடுத்துக்கலாம், வெறும் CH3ஆகவும் இருக்கலாம். ஸோ அப்போ CH3 எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் அதுக்கு தக்கன சேஞ்ச் ஆகும். பட் எப்படினாலும் உங்களுக்கு டெர்ஷரி ஆல்கஹால் தான் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இப்போ இங்கே CH3 CO CH3. ஸோ இந்த CH3 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு மேலே இருக்கும். அப்போ CH3 இந்த சைடில் ஒரு CH3 கார்பன், மேலே ஒரு CH3 டபுள் பாண்ட் ஓவாக இருக்கும். அப்போ அந்த டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் O மைனஸ், கார்பன் ப்ளஸ்ஸாகவும் சிங்கிள் பாண்ட் O மைனஸாகவும் சேஞ்ச் ஆகிறப்போ இந்த கார்பன் இங்கே எப்படி டிவைட் ஆகும், MgBr பாசிட்டிவாகவும் இந்த ஆல்கைல் குரூப் நெகட்டிவாகவும் இருக்கும். இந்த ஆல்கைல் குரூப் என்ன செய்யும், இந்த கார்பனோட போய் அப்படியே அட்டாச் ஆகும். அப்போ அட்டாச் ஆகும்போது எப்படி இருக்குது, CH3 CH2 thrice கார்பன், இந்த CH3 ரெண்டும் என்னது சைடில் தான் இருக்கும். இந்த C டபுள் பாண்ட் ஓவில் தான் நம்மளுக்கு எப்பவுமே ரியாக்ஷன் நடக்கும். C டபுள் பாண்ட் ஓவில் தான் நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இந்த கார்பனுக்கு மேலே இருக்கிற CH3 ஒன்று, கீழே இருக்கிற CH3 சிங்கிள் பாண்ட் ஓவில் O நெகட்டிவில் இருக்கிறது, MgR பாசிட்டிவாக இருக்கிற குரூப் வந்து என்ன செய்யுங்க OMgBr அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலில் க்ளீவ் ஆன மாதிரியே தான் இங்கேயும் க்ளீவ் ஆகி அட்டாச் ஆகும். ஸோ நீங்கள் எழுதி பாருங்கள் உங்கள் நோட்டில். ஸோ இப்போ என்ன ஆகும், இது அப்படியே டிவைட் ஆகி இங்கே ஹெச் இங்கேயும் வாட்டரில் உள்ள OH இந்த சைடில் ஆட் ஆகிறப்போ இதில் COH அதாவது டெர்ஷரி ஆல்கஹால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ COH 3 சைட்ஸும் என்னது இருக்குது, ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே CH3ல ஸோ CH3ல ஒரு கார்பன், CH2 thriceல மொத்தம் 3. அப்போ மொத்தம் 3 + 1 4 கார்பன் ப்ளஸ் இதில் ஒரு கார்பன் 5, இதில் ஒரு கார்பன் 6. ஸோ இதுதான் லாங்கஸ்ட் செயின். இப்போ மொத்தம் கார்பன் ஐட்டம்ஸ் 6 இருக்குது. ஸோ இதில் சப்ஸ்டியூயன்ட்ஸ் பார்த்தோன்னா அப்போ இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட், ஸோ 3rd 4th 5 6 வரும். ஏன்னா நம்மளுக்கு OH குரூப் எதில் இருக்கோ அதில் தான் அந்த கார்பனுக்கு தான் நம்ம லெஸ் நம்பர் கொடுக்கணும். அப்போ இந்த கார்பன் லெஸ் வரணும்னா இங்கேருந்து நம்ம 1 2 3 நம்ம எடுக்க முடியாது, கீழே தான் எடுக்கணும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், 3rd 4th 5th, தென் லாஸ்ட் ஒன் 6th கார்பன். ஸோ இப்போ செகண்ட் கார்பனில் என்ன சப்ஸ்டியூயன்ட் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 மெத்தில் ஹெக்சன். ஸோ ஹெக்சேன் அதில் E எடுத்துட்டோன்னா 2ல் OL. ஸோ 2 மெத்தில் ஹெக்சன் 2 ஆல். ஸோ இட்ஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால். COH குரூப் இருக்கிறனால இட்ஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இதுதான் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் நம்ம வந்து Grignard reagentலேருந்து ப்ரிப்பேர் ஆகிறது. The next preparation that is from by hydroboration. ஸோ ஹைட்ரோபோரேஷன் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வால்யூம்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ போரான் காம்பவுண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ டைபோரேன் ரியாக்ட்ஸ் வித் alkene to form trialkyl borane. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். which reacts with H2O2 அதாவது hydrogen peroxide in the presence of NaOH gives an alcohol. ஸோ ஒரு ஆல்கீன். ஸோ ஆல்கீன் என்ன எடுத்துருக்காங்க, CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஸோ ஆல்கீன் சொல்கிறப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் ப்ளஸ் B2H6 இதுதான் டைபோரேன் ஃபார்ம்ஸ் ட்ரைஆல்கைல். ஸோ ஆல்கைல் குரூப் இது என்னது CH3 CH2 CH2 இது ஒரு ஆல்கைல் குரூப். ஸோ இப்போ இங்கே என்னது ட்ரை ப்ரோப்பைல் 1 2 3 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால தட் இஸ் ட்ரை ப்ரோப்பைல் போரேன். ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த காம்பவுண்டை நம்ம அகெயின் என்ன செய்கிறோம், H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுறப்போ ஸோ இதை என்ன செய்யும் அப்படியே க்ளீவ் ஆயிடுது. ஸோ இதில் அப்படியே க்ளீவ் ஆயிட்டு இந்த குரூப் அப்படியே இருந்துச்சு 3 டைம்ஸ், அதாவது 3 CH3 CH2 CH2
இதில் இருக்கிற OH வந்து ஆட் ஆகி ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா H2O2 OH சிங்கிள் பாண்ட் OH இருக்கும். அது அப்படியே க்ளீவ் ஆகி ஒரு OH B ஓடையும் இன்னொரு OH இந்த ஆல்கைல் குரூப்போடையும் அட்டாச் ஆகிரும். அப்போ CH3 CH2 CH2 OH. ஸோ ஏன்னா 3 டைம்ஸ்ங்கிறதுனால 3 OH, இங்கே இருக்கிற 3 OH, மீதி இருக்கிற OH 3 OH இந்த போரானோட அட்டாச் ஆகிரும். அப்போ BOH thrice. ஸோ இதை இப்படி நம்ம சொல்லலாம். இல்லை H3BO3, இது நம்ம லாஸ்ட் வால்யூம்லேயே நம்ம பார்த்தோம். H3BO3 தட் இஸ் போரிக் ஆசிட் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ட்ரைப்ரோபைல் போரேன் அதை எடுத்து H2O2 அதாவது HO சிங்கிள் பாண்ட் OH, அதாவது 2 OH குரூப் இருக்கும். அதை அப்படியே க்ளீவ் ஆகும்போது ஒரு OH இந்த ஆல்கைல் குரூப்போடையும் ஒரு OH போரானோடையும், ஸோ அப்படியே க்ளீவ் ஆகிட்டு போரானோடையும் என்ன செஞ்சிடும் அட்டாச் ஆகிடுது. அப்போ BOH thrice. ஸோ CH3 CH2 CH2 OH 3 times. ஸோ ப்ரோப்பன் 1 நாள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஹைட்ரோபோரேஷனோட we get an alcohol. So next one preparation, that is aldehydes. Aldehydes and ketones are reduced with lithium aluminum hydride in THF, அதாவது tetrahydrofuran. ஸோ இதில் நம்மளுக்கு இதை ரெடியூஸ் பண்ணும்போது we get alcohols. ஸோ இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இஸ் அ ketones CH3 single bond CH3 double bond O acetone. ஸோ இதோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது அப்படியே என்ன செஞ்சிருது, இதில் ஒரு ஹெச்சும் இதில் OHல ஒரு ஹெச்சும் ஆட் ஆகிடுது. ஸோ கார்பனில் ஒரு ஹெச்சு ஓவில் ஒரு ஹெச் ஆட் ஆகி இஸ் ரெடியூஸ்ட். ஸோ இப்போ CO வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகி ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ ப்ரோபன் டு ஆல். ஸோ இது ஆசிட் போட்டோன்னா தட் இஸ் பென்சாயிக் ஆசிட் போடுறப்போ இட்ஸ் ரெடியூஸ் டு, ஸோ இதில் இருக்கிற வெளியில் போயிட்டு இதில் H2வும் ரீப்ளேஸ் ஆகுது. த சேம் வே இஸ் அன் எஸ்டர் CH3 COO CH2 CH3. ஸோ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகி தட் இஸ் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது, எத்தனால். ஸோ அப்படியே க்ளீவ் ஆகி அப்படியே ரெண்டாக க்ளீவ் ஆகிட்டு ஸோ இதுலேயும் ஒரு CH2 குரூப் ஆட் ஆகி இந்த சைடில் ஒரு ஹெச் ஆட் ஆகிட்டு அப்படியே எத்தனாலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ரெடியூஸ்ட். ஈவன் ஆசிட்ஸும் உங்களுக்கு எஸ்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ணும்போது வி கெட் ஆல்கஹால்ஸ். ஸோ இதில் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து பெஸ்ட் ரியேஜென்ட். ஸோ ரொம்ப பெஸ்ட் ரெடியூசிங் ரியேஜெண்ட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால்ஸ் கூட ஈவன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால்ஸ் சொல்கிறப்போ டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இப்போ டபுள் பாண்ட் இருக்கும்போது ஒரு காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ரெடியூஸ் பண்ணுறப்போ இமீடியட்டாக அது என்ன செய்யும், டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக ரெடியூஸ். அதாவது டபுள் பாண்ட் வந்து ரெண்டு சைடில் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது சிங்கிள் பாண்ட் ஆயிரும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா அதில் இருக்கிற ஒரு பாண்ட் போயிட்டு 2 பக்கமும் ஹைட்ரஜன் ஆட் ஆகி டபுள் பாண்ட் காம்பவுண்ட் ஆல்கீன். அப்போ ஆல்கைன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறப்போ ஆல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆல்கீன்ஸை வந்து அதாவது டபுள் பாண்ட்ஸோட இன்னும் ஹைட்ரஜன் 2 சைடில் நம்ம ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது சிங்கிள் பாண்ட், அதாவது ஆல்கீன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அப்போ அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால்ஸ் சொல்கிறப்போ என்னென்னா தட் இஸ் டபுள் பாண்ட் உள்ளது, ட்ரிபிள் பாண்ட் உள்ளது. ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் இருந்தால் கூட அது வந்து அந்த டபுள் பாண்ட் C பாண்டை ரெடியூஸ் பண்ணாமல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ன செய்யும் அப்படின்னா அதில் இருக்கிற C டபுள் பாண்ட் O, அதாவது ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸில் இருக்க C டபுள் பாண்ட் O மட்டும் ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு அன்சாச்சுரேட்டட் இஸ் அன் குரோட்டனால்டிஹைட் இஸ் அன் அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். ஸோ இதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அன்சாச்சுரேட்டட்னு சொல்கிறப்போ ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா தட் இஸ் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஆல்டிஹைடில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே ஒரு ஆல்டிஹைட் குரூப் C டபுள் பாண்ட் O குரூப்பும் இருக்குது. ஸோ இப்போ CH டபுள் பாண்ட் O குரூப்பும் இருக்குது. ஸோ C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கிறது தான் என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னா இந்த CH டபுள் பாண்ட் CH குரூப் வந்து என்ன செய்யக்கூடாது, ரெடியூஸ் ஆகக்கூடாது.
ஸோ ஆக்சுவலி நம்ம எப்பவுமே ரெடியூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யும் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் குரூப் இருந்துச்சுன்னா இந்த குரூப் என்ன செஞ்சு இமீடியட்டாக ரெடியூஸ் ஆகி சி சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த காம்பவுண்ட் சி டபுள் பாண்ட் சி காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணாமல் இந்த சி டபுள் பாண்ட் ஓ குரூப்பை மட்டும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரியேஜென்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் த பெஸ்ட் ரெடியூசிங் ரியேஜென்ட் ஃபார் அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட்ஸ். அப்போ எது நான் உங்களுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இஸ் த பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். காரணம் என்னென்னா இது டபுள் பாண்ட் காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணாமல் சி டபுள் பாண்ட் ஓ இருக்கிற இடத்துல மட்டும் என்ன செய்யும் ரெடியூஸ் பண்ணி CH2OH கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த இடத்துல என்ன செய்யாது ஆட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரோட்டைல் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அதே போல் சில இதில் 2 or more functional groups இருந்துச்சுன்னா, ஸோ when 2 or more functional groups are present in a molecule, LS vigorous sodium borohydride. ஸோ அது இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மாதிரி அதுவும் சோடியம் போரோஹைட்ரைட், தட் இஸ் ஆல்சோ மெட்டல் ஹைட்ரைட். ஸோ இது 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே இதில் 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா சோடியம் போரோஹைட்ரைட் யூஸ் பண்ணி நம்ம என்ன ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் RCO CH2 CH2 COH இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஒன்று ஆசிட் ஃபங்க்ஷனல் COOH ஆசிட் குரூப் அண்ட் ஆல்சோ CO இஸ் அ கீட்டோன். ஸோ இப்போ இதில் இந்த ஆசிட் குரூப்பை என்ன செய்யாது ரெடியூஸ் பண்ணாமல் இந்த கீட்டோன் குரூப்பை மட்டும் ரெடியூஸ் பண்ணும். அப்போ CHOH கீட்டோன்ஸ் வந்து என்ன செய்யும் ரெடியூஸ் பண்ணி RCHOH CH2 CH2 COOH. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சு ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இது 2 or more functional groups இருந்துச்சுன்னா சோடியம் போரோஹைட்ரேட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைக்கால்னு சொல்கிறப்போ டைஹைட்ரிக் ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எத்திலீன் வித் கோல்டு ஆல்கலைன் கேமனோஃபர், அதாவது பேஸ் ரியேஜென்ட். ஸோ பேஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணுறப்போ எத்திலீன் பேஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணுறப்போ வி கெட் கிளைக்கால். ஸோ இது எத்திலீன் சொல்லலாம், காமன் நேம் எத்திலீன். ஈத்தீன் தான் IUPAC நேம். ஸோ ஈத்தீன் காரணம் என்னென்னா 2 கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ENE. ஸோ ஈத்தீன் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் கோல்ட் ஆல்கலைன் KMNO4, குளிர்ந்த காரம் நிறைந்த KNO4. அது என்ன சொல்லுவோம் பேஸ் காரணின்னு சொல்லுவோம். இதில் அப்படியே இந்த டபுள் பாண்ட் என்ன செஞ்சிடும் சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த சைடில் ஒரு OH இந்த சைடில் ஒரு OH ஆட் ஆயிரும். அப்போ இது ஈத்தேன் 1,2 டயால். ஸோ இப்போ ஈத்தேன் 1 2 ஓகே 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது எத்தில் அல்ல ஈத்தேன் 1லையும் 2லையும் OH குரூப் 2 இருக்குதுனால 1,2 டயால். ஸோ ஆனால் இதில் ஈத்தேனில் நம்ம போகக்கூடாது, எழுதணும். இப்போ ஈத்தேன் 1,2 டயால். ஸோ இதுதான் இதோடைய IUPAC நேம். The next one, that is glycerol, preparation of glycerol. So glycerol சொல்றப்போ இது வந்து ஒரு fat, நேச்சுரலாகவே கிடைக்கிற fat, present in fat as glyceride. ஸோ இப்போ glycerol வந்து glyceride ஃபேட்ஸில் இருக்குது, present in natural fats as glycerides. ஸோ இப்போ triglycerides கிளிசரைல் எஸ்டர்ஸ் சொல்லுவோம், அதுதான் ஃபேட்ஸ். ஸோ இந்த ஃபேட்ஸ் எடுத்து நம்ம ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் சொல்கிறப்போ வாட்டர் ஆட் ஆகிறத நம்ம ஹைட்ராலிசிஸ் சொல்லுவோம். ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த ஆல்கலைன் மீடியம் ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடோ இல்லைனா KOH ஒரு ஆல்கலி மீடியமில் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ இட் கிவ்ஸ் கிளிசரால். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் என்ன சொல்லுவோம்னா சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன். சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் என்னென்னா சோப்பாக்குதல் வினை. ஓகே, ட்ரைகிளிசரைட்ஸை ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ வி கெட் கிளிசரால். ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கிளிசரைல் பால்மிட்டேட் இஸ் அ ட்ரைகிளிசரைட். ஸோ இப்போ என்னது CH2 இங்கே CH2. ஸோ இதில் O CO CH2 14 times CH3. இப்போ இது என்னது COO, ஆக்சுவலி COO CH2 14 times CH3. அதே போல் COO CH2 14 times CH3
COO CH2 14 times CH3. ஸோ அப்போ glyceryl palmitate. ஸோ இதோட நேம் glyceryl palmitate. ட்ரைக்ளிசரைட். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட் ஸோ அப்போ இது வந்து இட்ஸ் அ ஒரு ஃபேட். ஸோ நேச்சுரல் ஃபேட். இதோட நம்ம ஹைட்ரோலிசிஸ் வாட்டர் போடுறப்போ தட் இஸ் சோடியம் ஹைட்ராலிசிஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலி. ஸோ ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ்ன்னு சொன்னோம். அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலி ஹீட் பண்ணுறப்போ வி கெட் கிளிசரால். ஸோ அப்போ இது என்ன செய்யுது, அப்படியே க்ளீவ் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல அப்படியே க்ளீவ் ஆயிடுது. ஸோ இதில் இருக்கிற NaOHல H ப்ளஸ்ஸாகவும் NaO மைனஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ NaO மைனஸாகவும் Na ப்ளஸ்ஸாகவும் NaO ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த OH மைனஸ் இந்த இடத்துல க்ளீவ் ஆகும். இந்த இடத்துல க்ளீவ் ஆகும். இந்த இடத்துல க்ளீவ் ஆகிறப்போ CH2 இங்கே OH ஆகும். இல்லை ஓவில் ஸோ இப்போ CH2 இது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இது O மைனஸாக இருக்கும். ஸோ O மைனஸ் இருக்கிற இடத்துல Na ப்ளஸ் போய் ஆட் ஆயிரும். இங்கே இருக்கிற OH வந்து CH2OH CHOH CH2OH. ஸோ எப்படி க்ளீவ் ஆகும், அப்போ NaOHல Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் க்ளீவ் ஆகும். இங்கே இதில் வந்து அப்படியே இந்த டபுள் பாண்ட் இந்த சிங்கிள் பாண்ட் ஃபுல்லாகவே அப்படி க்ளீவ் ஆகும். அப்போ இதில் CH2 இதில் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இதில் O மைனஸ் CH பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே O மைனஸ், இங்கே CH2 பாசிட்டிவ் சார்ஜ் O மைனஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற OH இதில் போய் ஆட் ஆயிரும். அப்போ CH2OH CHOH CH2OH இதில் இருக்கிற Na ப்ளஸ் இங்கே எல்லாத்துலேயுமே O மைனஸோட போய் ஆட் ஆயிரும். ஸோ NaONa Na. ஸோ அப்போ இது என்ன செய்யும், அப்படியே 3 மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மாலிகூல், இது ஒரு மாலிகூல், இது ஒரு மாலிகூல். அப்போ 3 மாலிகூல்ஸ் ஆஃப் NaOCO CH2 4 times CH3, அதாவது சோடியம் பால்மிட்டேட். ஸோ இப்போ இதோடைய IUPAC நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹெக்ஸா டெக்கோனேட். ஓகே, ஸோ அப்போ அதாவது ஹெக்ஸா டெக்கோனேட் அப்படின்னு சொல்கிறப்போ 16 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ சோடியம் ஹெக்ஸா டெக்கோனேட். ஸோ இட்ஸ் ஒரு ஈத்தர். ஸோ சோடியம் ஹெக்ஸா டெக்கோனேட் ஃபார்ம் ஆகும். இது கிளிசரால். ஸோ கிளிசராலுடைய IUPAC நேம் பார்த்தீங்கன்னா 1 2 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ ப்ரோப்பேன் 1 2 3 மூணுலேயுமே OH குரூப் இருக்கிறதுனால 1 2 3 ட்ரையால். ஸோ இது கிளிசராலோட ப்ரிப்பரேஷன். ஸோ இது சப்பானிஃபிகேஷனாலும் என்னன்னு கேட்கலாம். ஸோ சப்பானிஃபிகேஷன் என்னென்னா ஒரு எஸ்டர்ஸ் அண்ட் ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் கிவ்ஸ் கிளிசரால். ஸோ இதுதான் சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா ஆல்கஹால்ஸோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ரியாக்ஷன். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் ஃபார்மால்டிஹைட் வந்து பிரைமரி ஆல்கஹால் கொடுக்கும், அதர் ஆல்டிஹைட் கிவ் செகண்டரி ஆல்கஹால். கீட்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும், சில இடத்துல என்ன செய்யும் செகண்டரி ஆல்கஹால்ஸும் என்ன செய்யும் கொடுக்கும். ஸோ அடுத்தது ஹைட்ரோபோரேஷன், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ஸ் வச்சு ரெடியூஸ் பண்ணுறது. அப்புறம் கிளைகால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், கிளிசரால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், ஈஸி ஒன். நீங்களே நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதிடலாம், ப்ராடக்ட்ஸும் நீங்களே எழுதிடலாம். எந்த இதில் வேலை நம்மளுக்கு ரியாக்ஷன் மூவ் ஆகும், எந்த இதில் என்ன மெக்கானிசம் எல்லாமே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பட் ஒன்லி ஒன் திங் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நல்லா திருப்பி புக்ஸை ரீட் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க லெசன். அடுத்தது எழுதி பாருங்கள். ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எழுதி பார்க்க நல்லா தரவாகும். உங்களுக்கு ஈஸியாக நீங்களே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.